நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீத புஸ்தகம் 17ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 17:3 எடுத்திருந்தால் யாராவது சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த வசனத்தில் கடைசி பகுதியை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலவேளையில் தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றத உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் இந்த புது வருஷத்தில் எப்படியாகிலும் நாம் தீர்மானம் எடுப்பது வழக்கம். தீர்மானம் எடுக்க வேண்டுமா? ஆமாம், தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயம் தீர்மானம் எடுக்க வேண்டும். பொதுவாக இப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களும் கூட தீர்மானம் எடுக்கிறார்கள். முதலாவது நாம் சபைகளில் தான் அதை பெரும்பாலும் முக்கியப்படுத்துவோம். விசுவாசிகள் புத்தாண்டிலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு புதிய வருஷத்திலையும் தீர்மானம் எடுப்பதற்கு சபைகளில் மக்களை ஊக்கப்படுத்துவது உண்டு. ஆனால் இப்பொழுது எல்லா இடங்கள்லையுமே இந்த வருஷத்தில் ஒரு புது தீர்மானம் எடுக்கணுன்ற செய்திகளை நாம் கேள்விப்படுறோம். அதை பொதுமக்களும் அப்படி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறோமா அப்படின்றத ஒரு முறை நாமே திரும்பி பார்ப்போமாக. நீங்கள்லாம் தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி தீர்மானம் எடுக்கலை அப்படின்னா இன்றைக்கி கூட என்ன செய்யலாம்? தீர்மானம் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. ஆகவே தீர்மானம் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், தீர்மானம் எடுக்கும்போது தான் நாம் சிலவற்றை மாற்ற விரும்புகிறோம். தீர்மானம் எடுக்காத வரை நாம் மாற்ற விரும்பவில்லை. சிலர்லாம் இருக்கிறது இருக்கட்டும், போகிறது போட்டும், வாழ்கிறது வாழ்வோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போகிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, தீர்மானம் எடுக்கிறதுல கர்த்தர் நம்ம விரும்புகிறார். ஒரு மனுஷன் தீர்மானம் எடுக்கும்போது அவனுக்கு கர்த்தருடைய உதவி இருக்குது. தேவன் கிருபை செய்கிறார். எந்த ஒரு மனுஷன் நான் மாறணும், நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து தீர்மானம் எடுக்கிறானோ அவனுக்கு ஆண்டவருடைய தயவு நிச்சயமாக என்ன செய்யணும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாம் தீர்மானம் எடுக்கும்போது நான் மாற விரும்புகிறோம். மாற விரும்பாதவர்கள் தீர்மானம் எடுப்பதில்லை. என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். நான் சரியாகி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. இல்லைன்னா தீர்மானம் எடுக்கவே மாட்டாங்க. தாவீது சொல்கிறாரு, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன்னு சொல்கிறார். சில நேரங்களில் தாவீதை போல சிலருக்கு வாயில் பிரச்சனை இருக்கும். வாயில் பிரச்சனைனா அதுதான் பிரச்சனையாக இருக்கும். சிலரால் வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாய் மீறிக்கிட்டே இருக்கும். அதில் தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை தாவீதுக்கு இருந்திருக்கு. நாமும் கூட சில நேரங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம் ஒருவேளை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த சோதனை, இந்த பிரச்சனை என்பது பெரும்பாலானவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது அவ்வளவாக பரவி கிடக்கிற ஒரு பிரச்சனை. அது பெரும்பாலானவர்கள், சிலர் தான் அதில் தவிர்க்கக்கூடியவர்கள். மீதி பெரும்பாலானவர்கள் இந்த தாவீதினுடைய தீர்மானம் எல்லாருக்கும் தேவைப்படுது. பேசாமல் இருந்தால் மூடன் கூட ஞானி ஆயிடுவானா? அல்லேலூயா. எப்பன்னா பேச வேண்டாத இடத்துல பேசாமல் இருந்தா, அதுக்காக கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாமல் இருக்கிறது கிடையாது. ஃபாஸ்ட்டு சொல்லியிருக்கார், வசனம் சொல்லியிருக்கு, பேசக்கூடாதுன்னு. அதனால் கேள்வி கேட்கும்போது நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றது சரியானதில்லை. நாம் எப்பொழுதும் தேவையற்ற இடங்களில், பேச வேண்டாத இடங்களில் நான் பேசாமல் இருந்தால், அமைதியாக இருந்தால் மூடனும் ஞானி ஆவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சிலருக்கு தெரியாது. வாங்க முன்னாடி வந்துருங்க, இடம் நிறைய இருக்குது, வந்துருங்க ஃப்ரண்ட்டில் வாங்க, நிறைய இடம் இருக்குது, வாங்க உட்காருங்க, வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கும்படி கேட்குறேன். இந்த கால வேளையில் நான் இந்த செய்தி உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. குறிப்பாக நம்முடைய வார்த்தைகளில் கவனமாயிருக்க தேவன் கிருபை செய்வாராக. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு அது நமக்கே தெரியும். நான் எதில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இன்னொருவர் சொல்வதனால் அல்ல. ஏனென்றால் என்னை பற்றி எனக்குத்தானே தெரியும். நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இன்னொருவர் சொல்வதில்லை, சொல்ல முடியாது. நமக்குத்தான் தெரியும். கடந்த வருஷத்தில் நான் எந்த இடத்தில் செய்ய வேண்டாததை செய்தேன், எந்த இடத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தேன் என்பது நமக்கு தெரியும்.
என்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் நான் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டுவிட்டேனோ அது நமக்கு தெரியும். எது மாற்ற வேண்டும் என்று நமக்கு தெரியும். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் அந்த காரியங்களை சரி செய்வதற்காக ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. புத்தாண்டு ஆராதனையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருந்தோம், பேப்பர் உங்கள் கையில் கொடுத்துருந்தோம். அது எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க பின்னாடி இருக்கு, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் தீர்மானங்களை பற்றி குடும்பம் சார்ந்து எடுக்கும் தீர்மானம், அதே போல் வேலை விஷயமாக எடுக்கும் தீர்மானம், படிப்பு விஷயமாக எடுக்கிற தீர்மானம், ஆவிக்குரிய நிலைமையில் சபையில் சார்ந்த எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அப்படின்னு அதில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து பார்த்தால் அவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவையான சில தீர்மானங்கள் அதில் இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் உங்களுக்கு எது தேவையோ அந்த தீர்மானத்தை இந்த முறை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். குறிப்பாக நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைப்பது ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. முதல்ல தீர்மானம் எடுக்கணும், அந்த தீர்மானத்தை ஞாபகத்தில் வைக்கணும். அந்த ஞாபகத்தில் வைக்கும் தீர்மானத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய உதவி அதில் இருக்கும். அதில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். தீர்மானம் எடுப்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அநேக நேரங்களில் தீர்மானம் எடுப்பதில் பலர் ஆர்வம் காட்டுவதுண்டு. ஆனால் அந்த நாளோடு தான் எடுத்த தீர்மானத்தை மறந்தே போய் விடுவார்கள். இன்னைக்கு நான் உங்களை இப்படி கேட்டுக்கிறேன், நீங்கள் எடுத்த தீர்மானம் உங்கள் மனசில் நினச்சி நிற்கணும். அதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள் அல்லது ஒரு டைரியில் எழுதுங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் அடிக்கடி பாருங்கள், அதை வாசியுங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை அடிக்கடி பார்க்கும் இடத்தில் அதை வையுங்கள். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அதை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் மட்டும் பார்க்கும் இடத்தில் ஒட்டி வையுங்கள். அடுத்தவங்க பார்க்க வேண்டாம். அடுத்தவங்க பார்த்தா சொல்லுவாங்க, ஆமாம் தீர்மானம் எடுத்துட்டாலாக்கும் அப்படின்னு. நீங்கள் எப்போமாவது ஒரு வேளை கோவப்படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அதை உங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு நீங்கள் கோவப்படும்போது சொல்லுவார், ஆமாம் நீ தீர்மானமெல்லாம் பேப்பரில் தான் இருக்குன்னு உங்கள் வீட்டுக்கார் சொல்லிடுவார். அதனால அவர் கண்ணில் மட்டும் காமிக்காமல் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கார் பார்க்க மாட்டாருன்னு அங்கே வைங்க. ஒவ்வொரு முறையும் திறக்கும் போது அங்கிருந்து ஏதாவது எடுக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்கு உள் சைடு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது தெரியும், கோபப்படாது இருக்க தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு இருக்கும். அப்பப்போ அது சொல்லும், நீ எடுத்திருக்க அதாவது வீட்டுக்கார் சொன்னால் தான் கோபம் வரும். அந்த தீர்மானமே நம்மளை பார்த்து சொன்னால் நமக்கு என்ன வராதுன்னா கோபம் வராது. ஏன்னா அதை நம்ம தான் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த தீர்மானத்தை. அதனால நீங்கள் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ, இந்த வருஷத்தில் எதெல்லாம் தீமை செய்யக்கூடாதோ, இந்த வருஷத்தில் எதெல்லாம் ஆண்டவருக்காக செய்யணுமோ, இந்த வருஷத்தில் எதெல்லாம் நல்ல பழக்கங்களை நீங்கள் பண்ணணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. சிலர்லாம் காலையில் இந்த வருஷமாவது ஒரு 6 மணிக்காவது எந்திக்கணும்னு காலையில் அதெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் தயவு செய்து நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கண் பார்க்கும்படி எழுதி வைக்க வேண்டும். அதை அவ்வப்போது நீங்கள் வாசிக்க வேண்டும். மறந்து விடாதிருக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். என்ன பிரச்சனை என்றால் ஜனவரி மாதம் எடுக்கும் அந்த தீர்மானமானது சில நாட்கள் செல்ல செல்ல பல விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தும் போது நாம் எடுத்து தீர்மானம் நமக்கே மறந்து போயிடும். அதோடு விட்டுருவோம். 6 மாதம் கூட ஓடாது. நான் சில சொல்லுவாங்க, அதுக்கு தான் பாஸ் நான் தீர்மானமே எடுக்கிறது இல்லை. அது ரொம்ப மோசம். அது ரொம்ப மோசம். நான் தீர்மானம் எடுக்காத ஆள் தீர்மானம் எடுத்து விட்ட ஆளை கிண்டல் பண்ணுது. எப்படின்னா, ஆமாம் அவளை தீர்மானம் எடுத்து ஒன்றுமே செய்யலை, அதுக்கு நானே பரவாயில்ல, ஒரு தீர்மானமும் எடுக்கவும் இல்லை நான் செய்யவும் இல்லை அப்படின்னா தீர்மானம் எடுக்காட்டா பிரச்சனை இல்லை தானேன்னு சிலர் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் ரொம்ப மோசம். தீர்மானம் எடுத்து செய்யாதவங்க பரவாயில்லையா, தீர்மானமே எடுக்காதவங்க பரவாயில்லையான்னா தீர்மானம் எடுத்து செய்யாமல் இருக்காங்களா அது பரவாயில்ல. ஏன்னா இன்னொரு வசனத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது இல்லை. வாக்கு பண்ணி கொடுக்காம கூட வாக்கு பண்ணாமல் இருக்கிறது பரவாயில்ல. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருப்பதோட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லதுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதை இதுக்கு தப்பாக எடுத்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொருத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றணும். ஆனால் தீர்மானமே பண்ணாமல் இருப்பது அதை விட மோசமானது. ஏன்னா தீர்மானமே பண்ணாத ஆள் எப்படின்னா தன் வாழ்க்கையை மாற்றவே விரும்பாதவர்கள் அல்லது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றே நினைக்காதவர்கள் அவர்கள்.
ஆகவே தீர்மானம் எடுக்காதவர்கள் தான் ரொம்ப மோசமானவங்க. ஆனால் தீர்மானம் எடுத்துட்டா, நீங்கள் ஒரு 10 தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், 10ஐயும் கூட நீங்கள் செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு 2ஐயாவது நீங்கள் செய்வீங்க, ஒரு 3ஐயாவது செய்வீங்க, ஒரு 5ஆவது செய்வீங்க. தீர்மானம் எடுக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் தன்னை தராசில் வைத்து பார்த்து தன்னை சரியாக தீர்க்கிறார்கள். இல்லை, நான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான், நான் மாற்ற வேண்டியது இருக்குது, என்கிட்ட குறை இருக்குன்னு ஒருத்தர் நம்புறாங்க. அவங்க அதாவது தாழ்த்துகிறார்கள், தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள், தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், தன்னை சரி செய்ய விரும்புகிறார்கள். எனக்கு அந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை கட்டாயம் தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நீங்கள் எப்படினாலும் இன்னும் இந்த ஜெபத்தின் முடிவில்னாலும் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. என்ன எல்லாரும் உங்களுக்கு தான் தெரியும் என்ன எடுக்கும், நான் சொல்ல முடியாது, பக்கத்தில் சொல்ல முடியாது. போன வருஷம் எது அப்படின்றது ஒரு தீர்மானம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் சிலது கொஞ்சம் தெரியும். ஆனால் நான் சொன்னால் வருத்தப்படுவீங்க. ஆனால் நீங்களே தீர்மானம் எடுத்துருங்க, நான் இனிமேல் சபைக்கு பிந்தி வரவே மாட்டேன். நீங்கள் யார் யார் பிந்தி எனக்கு தெரியுமில்ல, நான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வருஷம் 2025 நான் சர்ச்சுக்கு சரியான நேரத்திற்கு வருவேன். அல்லேலூயா. இதெல்லாம் பெரும்பாலான எடுக்க வேண்டியது. பாட்டு ஆராதனைக்கு வந்துடுவேன் அப்படின்னு எடுக்க வேண்டியது. டைமில் கரெக்டாக இருப்பேன். 9 மணி சொல்லி 10 மணிக்கு எங்கேயும் போக மாட்டேன், சரியான நேரத்திற்கு போவேன். வேலைக்கு போகிறவங்க டெய்லி போய் ஓனர்கிட்ட திட்டு வாங்குற ஆள், இனி ஓனர்கிட்ட திட்டே வாங்க மாட்டேன், முன்கூட்டி போயிடுவேன். பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு உடனே கீழ்ப்படிவேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கலாம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்காவது ஓடட்டுமே, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசி நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவோம், மாற்றிக்கிடுவோம். தீர்மானம் நம்மை மாற செய்கிறது. தீர்மானம் நம்ம இன்னும் கூட நம்மளை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தீர்மானம் ரொம்ப அவசியமான தேவை. தாவீது வாழ்க்கையில் அந்த வசனத்தில் படிக்கும்போது, ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொன்னாலும் கூட என் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்தேன், தீர்மானம் பண்ணினேன்னு தாவீது சொல்கிறார். இன்னைக்கு இந்த காலையில் அன்பானவர்களே, வேதத்தில் தீர்மானம் எடுத்து நிறைவேற்றின ஒரே ஒரு மனிதனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்தான் தானியேல் அப்படின்ற மனிதன் தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றினார் அப்படின்றத பார்க்குறோம். ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தால் யாராவது சத்தமாய் படிக்க. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வேத பகுதி. தானியேலுடைய தீர்மானம் என்ன? தானியேல் தீர்மானம் எடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்காவிட்டால் அவன் அந்த சரியான பாதையில் அவன் போயிருக்க முடியாது. அவன் எடுத்த தீர்மானம் அவன் வாழ்க்கையை மாற்றிட்டு. ரொம்ப கவனிக்க வேண்டியது. தானியேல் எடுத்த, பாப்பா அவளை கூப்பிடு, அவன் பேர் என்ன பேர், ஒரு இடத்துல உட்காருங்க, வா பீலாவா, ஜல் 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 ஜல்னு அலையிறிய நீ, கொலுசை கலத்திடுவோம், அமைதியாக இருக்கணும், ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. தானியேல் எடுத்த தீர்மானம் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்பட்டதுன்றதை பின்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டவன். நமக்கு தெரியும் பாபிலோனுடைய சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய ராஜா சிறைபிடித்து கொண்டு வருகிறான். 3 சிறையிருப்புகள் நடந்தது. முதல் சிறையிருப்பில் இந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் வருகிறார்கள். இஸ்ரவேலை சிறைபிடிக்கும் போது அங்கிருந்து முதலாவது ராஜகுமாரர்களையும் பிரபுக்களையும் இளைஞர்களையும் நல்ல ஞானவான்களையும் சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அப்படி வயதானவர்களையெல்லாம் விட்டுட்டாங்க. இளமையாக இருக்கிறவர்களை, தங்கள் நாட்டின் பாபிலோனியர்கள் ரொம்ப விவரமானவர்கள். மற்ற நாடுகளை சிறைபிடிக்கும் போது எல்லாரையும் கொன்று குவிக்காமல் அவங்கள விவரமான ஆட்களை தங்களுக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. பாபிலோனில் கொண்டு வந்த பிறகு ராஜகுமாரர்களை, வாலிபர்களை தனியாக பிரித்து அவர்களுக்கு தங்கள் மொழியை கற்றுக் கொடுத்து, கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து, அந்த யூத வாலிபர்களை பாபிலோனியர்களாகவே மாற்றி பாபிலோனிலே அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்து அவங்களுடைய ஞானத்தின் திறமைகளையும் தங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டார்கள்.
அந்த அடிப்படையில் தான் தானியேலையும் அவன் சிநேகிதர்களையும் ஒரு கூட்டத்தை அவங்க ஒரு பிரதானி கையில் ஒப்பு கொடுத்து இவர்களுக்கு 3 வருஷமும் அவங்களுக்கு மொழி பயிற்சியும் நல்ல ஆகாரமும் நல்லா கொடுத்து அவங்கள புஷ்டியாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் நல்ல சாப்பாடு, ராஜா என்ன சாப்பிட்றாரோ அது எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை! அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட பாபிலோனில் ராஜ சாப்பாடு கிடைக்குன்னா சும்மாவா விட முடியும்? அங்கே இளைஞர்கள் எல்லாரும் அந்த சாப்பாடை விரும்பினார்கள். தானியேல் தான் அவன் சொல்கிறான், நான் இந்த ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்தாதபடி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தானியேல் எடுத்த 3 தீர்மானங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். அதில் முதல் தீர்மானம் உலகத்தோடு ஒத்து போகாதிருக்கும்படி தீர்மானம் பண்ணினான். முதல் தீர்மானம் அதுதான் ராஜபோஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் முக்கியமானது. நான் உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். இயேசு தன் சொந்த இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தார். அவருக்காகவே என்னை பிரித்தெடுத்தார். அவர் இரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறார். நான் அந்நியனாக இருந்தேன். நான் தேவனுக்கு விரோதமாக இருந்தேன். பாவம் செய்கிறவனாக இருந்தேன். பிசாசின் பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது என் தேவன் என்னை விடுவித்து அவருக்கு சொந்தமானவராக மாற்றிவிட்டார். அவர் மாற்றின பிறகு நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன்? அதை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் ஒரு நாளும் நான் விட்டு வந்த பாவத்தை செய்ய முடியாது. நான் விட்டு வந்த தவறான வழிபாடுகளை நான் மறுபடியும் செய்துவிட முடியாதுன்றதில் தானியேல் ரொம்ப கவனமாக இருந்தான். அன்பானவர்களே, நல்லா கவனிக்கணும். உலகத்தோடு ஒத்துப்போகாத வாழ்க்கை ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. ஏன் அவன் ராஜபோஜனத்தை வேண்டாம் என்று சொன்னான் என்றால், இந்த ராஜபோஜனம் அதில் முக்கியமாக மதுபானம் இருந்திருக்கிறது. அந்த ராஜபோஜனத்தில் பன்றி இறைச்சி இருந்திருக்கிறது. யூதர்கள் அதை சாப்பிடுவதில்லை. தேவனுக்கு பிரியமான உணவுகள் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருந்தது. என்னவெல்லாம் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு யூதர்களுக்கு கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லை, உபாகம் புத்தகத்தில் அது இருக்குது. அசை போடும் விலங்குகளையும் விரிகுளம்புள்ள விலங்குகளை மட்டும்தான் புசிக்க வேண்டும். அவங்க புசிக்கக்கூடாது. அசை போடாத விலங்கை புசிக்கக்கூடாது. விரிகுளம்பு இல்லாமல் இருக்கிறத புசிக்கக்கூடாது. அப்புறம் இரத்தத்தை அவர்கள் புசிக்க மாட்டார்கள். இந்த விரிகுளம்பு இல்லாத பன்றியும் அசை போடாத அதை புசிப்பதில்லை. பறவைகள்லையும் ஆண்டவர் எதெல்லாம் புசிக்கணும் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார். இந்த அடிப்படையில் தானியேல் சொல்றான், நியாயப்பிரமாணத்தை நான் மீற முடியாது என்று ராஜபோஜனத்தை அவன் வேண்டாம் என்று வெறுத்தான். நல்ல கவனிங்க, தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவ்வளவு எளிதல்ல தானியேல் தீர்மானம் எடுத்தது. ஏன்னா இது ராஜாவினுடைய கட்டளை. இவன் பிரதானிட்ட போய் கேட்குறான், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறான். தானியேலுடைய பிரதானி என்ன நினச்சிருப்பான்னா, இப்படி ஒரு ஆளாயா இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த பிரதானி யோசித்திருப்பான். இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்கும்போது இது வேண்டாம்னு சொல்கிற ஒரு ஆள் நீ இருக்கிறன்னா உன்னை ஆச்சரியமாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம். தானியேலுக்குரிய அந்த பிரதானிட்ட அவன் சொல்லும்போது அந்த பிரதானி இதுக்கு ஒத்துக்கிட்டான்ல, அதுக்கு காரணம் யாருன்னா கர்த்தர் தான். ஏன்னா அந்த பிரதானி ஏன் ஒத்துக்கிட்டான்? அப்படி ஒத்துக்கிட முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தானியேலுக்கு அந்த பிரதானி உதவி செய்தால், ஒருவேளை தெரிந்து போனால் அவனுக்கு நிச்சயமாக ராஜா மரண தண்டனை கொடுப்பார். நமக்கு தெரியும், முன்னாடி உள்ள ராஜாக்கள்லாம் இப்படித்தான் செஞ்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னதான் மரண தண்டனை தான். ஏன்னா சொப்பனத்துக்கு சொப்பனமும் சொல்லி விளக்கமும் சொல்லலைன்னா என்னவா கொன்று போடுவேன்னு ராஜா சொல்லியிருக்கான். சோத்திரம் இல்லை, எங்கேயாவது இந்த விவரத்தை பார்த்துருப்போமா? நம்ம ஊரில் அப்படி கேட்டோம்னா அவ்வளோ பேரும் சாக வேண்டியதுதான். சொப்பனத்தை சொன்னாலாவது எவனாவது விளக்கம் சொல்லுவான். நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லு, அதுக்கு விளக்கமும் சொல்லுன்னு ஒரு ராஜா கேட்டிருக்கான். அதுக்கு ஆழப்புறம் கொல்ல போயிருக்கான். பாருங்க, நல்ல வேலை தானியேல் அத்தனை பேரையும் காப்பாற்றினார்னு வைங்களேன். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரதானி ராஜாவின் கட்டளைகளை மீறி தானியேலுக்கு ராஜபோஜனம் கொடுக்காம காய்கறி மரக்கறிகளை கொடுப்பதற்கு சம்மதித்தான் என்றால் தானியேலுடைய தீர்மானத்திற்கு தேவன் கொடுத்த மனுஷ தயவுன்னு தான் நான் சொல்றேன்.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லை? ஒரு மனுஷன் நான் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நீதிமானாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும்னு ஒருத்தன் இறங்கிட்டான்னா அவனுக்கு ஆண்டவர் கைப்பிடிச்சு விடுவார், அவர் தூக்கி விடுவார், அவர் ஹெல்ப் பண்ணுவார், ஆண்டவர் உதவி செய்வார். தீர்மானமே எடுக்காதவருக்கு தேவன் உதவி செய்வதில்லை, தீர்மானம் எடுத்து முடியாமல் தடுமாறுகிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். அன்பானவர்களே, நான் அதை படிக்கும்போது ஆச்சரியமாய் பார்க்கிறேன். தானியேலுக்கு மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்ல விரும்புவது, உலகத்தோடு ஒத்து போகாதிருங்கள். இந்த உலகம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னை விட்டு தேவனிடத்தில் போவதை விரும்புவதில்லை, இழுத்து பிடிக்கத்தான் செய்கிறது. விசுவாசிகளாகிய நீங்களும் நான் உலகத்தோடு கை குலுக்குகிறோம், பேசுகிறோம், அன்பாய் இருக்கிறோம், எல்லாரோடும் சகஜமாய் பழகுகிறோம். ஆனால் இந்த உலக வழிபாடுகளோடு நாம் ஒருபோதும் ஒத்துப்போய்விட முடியாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தார் அல்லாத போல் நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். உலகத்தார் அல்லன்ட்டார். என்னாகும் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பிழையாம் சொல்லுகிறான், இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அது, தனித்து வாசம் பண்ணுகிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனம் அப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார் உபாகம் புஸ்தகத்தில், யோசுவா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் அப்படித்தான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அவர்கள் ஒருபோதும் ஜாதிகளோடு கலவுதல், ஜாதி என்று வர்ற வார்த்தையை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட கூடாது. அது ஜனம் என்ற வார்த்தை, குறிப்பிட்ட காஸ்ட் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிடாதீங்க. அது ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு நாட்டு இஸ்ரவேலர்கள், பெலிஸ்தியர்கள் அப்படின்னு ஒரு நாட்டை குறிக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், எனவே நீங்கள் அப்படி கலந்து விட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் நான் அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 23:7வது வசனத்தில், உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் நிச்சயமாக சொல்கிறேன், நாம் தேவனுக்காக தனித்துவமாக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுது. நான் ஆண்டவருடைய ஜனம். அவரின் வார்த்தைகளை கை கொண்டு வாழ்வதற்காக நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக்கும்படி அவர் என்ன செய்தார்னா, சிலுவையிலேயே தன் உயிரையே கொடுத்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு எல்லா இரத்தத்தையும் சிந்தினார். ஸ்தோத்திரம். அவருடைய சரீரம் எல்லாம் பிற்கப்பட்டது. சிலுவையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இயேசு தன் உயிரை தானே கொடுத்தார். எதுக்காக அவர் இப்படி செய்ய வேண்டும்? இவ்வளவு வேதனைகளையும் அவர் சகிப்பதற்கான காரணம் என்ன? நான் இப்படி பாடுபடுவதால், எல்லா இரத்தத்தையும் சிந்துவதனால இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்காக தன்னையே பலியாக்கினாரே. இவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்கு தியாகமாய் கொடுத்த இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், மீண்டும் அந்நிய வழிபாடுகளுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டு பக்கத்தில், நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம வாச நகருக்குள்ள அப்படி நுழையும் போது அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஒரு விசுவாசி ஒரு கடை வச்சு வேறு சபைக்கு போகிறாங்க. நம்ம சபைக்கு நீங்கள் நம்ம நினச்சதாங்க வேறு சர்ச்சுக்கு போகிறோம். பார்க்கும்போதெல்லாம் தோத்துறோன்னு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்டர் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் அப்படி போகும்போது ராத்திரி 10 மணி இருக்கு. ஒரு நாள் பார்த்தா கடையை சட்டரை இழுத்து மூடிட்டு சூடம் கொளுத்திட்டு போகுது. நான் பின்னாடியே போனேன். வேண்டாம், இந்த மூஞ்சில் முழிக்க வேண்டான்னு நான் பார்க்கல, மெதுவாக தான் போனேன். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி போகும்போது விளக்கில் திரி போட்டு கார்த்திகை 1 ஏகப்பட்ட விளக்கு படிக்கட்டில் வச்சுருந்துச்சு. ஆனால் சொல்லுது, ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு. இந்த விசுவாசிக்காக எப்படி ஜெபம் பண்ண? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரும் வேணும், ஜெபமும் வேணும். நான் என் பாட்டுக்கு விளக்கு கொளுத்திக்கிட்டு இருக்கேன். விளக்கு கொளுத்தினால ஒரு அலையில சொல்லுங்கள், சொல்ல மாட்டேயில்ல. சில வீடுகள் எரிஞ்சிருக்கும் விளக்கு, சிலர் விளக்கு வைப்பாங்க. சில எதுக்கு கிறிஸ்டின் மறுபடியும் மெழுகுவர்த்தி வச்சு விட்ருவோம், படிக்கட்டில் மெழுகுவர்த்தி வச்சு விடணும். ஆள் இருக்குங்க, ஆள் இருக்கு.
ஆனால் ரெகுலராக சர்ச்சுக்கு அந்த சகோதரி போகும். ஒரு வாரம் கூட தவறாமல் சர்ச்சுக்கு போகிற ஆள். ஆமாம், பிள்ளை ஓங்கி அழுதுட்டுனா உடனே பிள்ளைக்கு தடவி தடவி சூடம் கொளுத்துறதுலாம் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரித்தெடுக்கப்பட்ட எபிரேயனாக இருக்கிறான், நீ ஒருபோதும் நீ பாபிலோனியனா கல்தேயருடைய கலாச்சாரத்தின்படி வாழ்கிறவன் அல்ல. கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைன்னு வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை பொறுப்படுத்திக்கிடுவார். அவர் உங்களை பொறுப்படுத்திக்கிடுவார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை நடத்துவார். என்னானாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு போதும்னு நினச்சிட்டா போதும். அவரை சார்ந்திருந்தா கர்த்தர் நிச்சயமாக கைப்பிடித்து நடத்துவார். நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர் நம்புறீங்களா? ராத்திரி 10 மணிக்கு சூடத்தை நம்புறீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை நம்புகிற மனுஷன் சூடத்தை நம்ப மாட்டான். ஆமாவா இல்லையா? இந்த சூடம் என்னையை காப்பாற்றுமா? இல்லை, கர்த்தர் காப்பாற்றுவாரா? ஆண்டவர் நம்பாதவன் தான் என்ன நினைக்கிறான்னா, இந்த சூடமாவது கந்திஷ்டி போகட்டும்னு வைக்கான். நாம் கந்திஷ்டிக்கும் ஆண்டவர் தான், எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு வைத்தியம்தான் அவனுக்கு தெரியும். இவனுக்கு வத்தல், சீரகம், மிளகாய், திப்புளி, இந்த மாதிரி இது மளிகை ஜாமான் ஐட்டம்லாம் என்ன செய்யாது. ஆமாம், தேங்காவை தலைக்கு நேரம் தொங்க விட்டு டம்முன்னு அடி வாங்கிறது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆமாவே இல்லையா? சலனப்படவே மாட்டான், சந்தேகப்பட மாட்டான். கர்த்தரை என்ன ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ இல்லையா, இந்த போரான ஜோசியக்கார் அவன்கிட்ட என்னன்னு கேட்டு பார்த்துருவோம். இந்த அப்படியே, ஐயா நானும் ஓயாமல் சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டேன், ஒன்றும் மாற்றி தெரில, என் பொழப்பு என்னன்னு பார்த்து சொல்லு. அவன் பொழப்பு ஒன்றும் இல்லாமல் தானே தெரு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொண்டு கையை கொடுத்து பாரடான்னு சொல்கிற ஒரு விசுவாசியாக இருந்தால் அந்த விசுவாசி கர்த்தரை நம்பலை. கர்த்தரை நம்புறவன் அடுத்தவங்கிட்ட கையை என்ன செய்ய மாட்டான், நீட்ட மாட்டான், ரேகையை காமிக்க மாட்டான். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்கள் தான் அதெல்லாம் செய்யணும். நம்பிக்கை உள்ளவர்கள் கர்த்தர்ட்ட தான் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நடந்தாலும் சரி, 5 வருஷம் கழித்து நடந்தாலும் சரி, அவர் என்னைக்கு செய்யணுமோ செய்யட்டும். ஆண்டவர் இவர் எப்படி நடத்தட்டுமோ நடத்தட்டும். அவங்களுக்கு சொல்கிறேன், நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே எப்போதும் நடக்கிறது இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கிறது இல்லை. இங்கே அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் இப்படியெல்லாம் திட்டமிட்டு வச்சுருந்தேன், இதை அப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், இதை அப்படி பண்ணணும், இந்த மாதிரி நாளைக்கு என்ன செய்யணும், இந்த மாதம் இப்படி பண்ணணும், இந்த வருமானத்தை இப்படி பண்ணணும், பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைகளை இப்படி ஆளாக்கணும், இப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் பெர்ஃபெக்டாக 100% அப்படியே கர்த்தர் நடத்தி கொடுத்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நாம் நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு. நாம் ஒரு பிளான் பண்ணி சீட் போட்டு எழுதி 10 பாயிண்ட் எழுதி இப்படியெல்லாம் செய்யணும், 10 வருஷ திட்டம், 5 வருஷ திட்டம்லாம் போட்டு பேப்பரை கொண்டு அவர்கிட்ட காமிச்சா அவர் கசைக்கு தூர போட்டு அவர் பேப்பரில் எழுதி நம்ம கையில் கொடுக்காரு. என்னையா செய்ய? தோத்திர ஆண்டவரேன்னு விட்டுறான். என் பேப்பரை கசக்கி போட்டு அவர் எனக்காக ஒரு பேப்பரை எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. அதுக்கு நான் ஒத்துக்கிடணுமா? ஒத்துக்கணும். அது எப்படி நான் எழுதுனது அவர் கிறுக்கி போட்டுறது? அப்போ போ. நான் சொல்கிறேன், ஆண்டவரே ஏன் ஆசைப்படி நான் நிறைய பாயிண்ட்லாம் எழுதுனேன்ப்பா, இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பார்க்கணும், ஆசைப்பட்டு எழுதி வச்சேன். ஆனால் ஆண்டவர் பார்த்து சிலதை மாத்துறாரு. ஓகே ஆண்டவரே, ஆனால் ஒன்று கர்த்தர் அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாருன்னா நீ கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்கிறது நடக்கலை, நீங்கள் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் நல்லதாகவே செய்வார், அவர் கைவிட மாட்டார், அவர் சரியானது தான் செய்வார். எப்படினாலும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியை ஜெயமாக மாற்றிடுவார். நீ அழுகைக்கு பதிலாக ஒரு நாள் சந்தோஷப்படும்படி கர்த்தர் வைப்பார் ஆண்டவர். நான் அதைத்தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பார்க்குற இடத்துல எங்கேயுமே நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்ற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். இனி வாழ்க்கையில் எனக்கு முன்னேறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கூட நீங்கள் வந்துடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. வழி இல்லாத இடங்களில் வழிகள் அவர் திறக்கிறதுக்கு அவர் போதும். நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் வழி தர பாருங்க. கதவே இல்லை, சுற்றி காம்பவுண்ட் சுவர் தான் இருக்கு, எங்க கதவு திறக்க? கர்த்தர் நினைச்சாருன்னா கதவே இல்லாத காம்பவுண்ட் சுவர்லையும் வழியை தர பாருங்க. அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். தேவ பிள்ளைகள் பார்த்து நம்புவதில்லை,
கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்காமல் நம்புகிறது, அதுதான் விசுவாசம். பார்த்து நம்புறது சாதாரணம் தானே, பார்க்காம நம்புறது தானே விசுவாசம். ஒண்ணுமே வழியே இல்லாட்டாலும் எனக்கு வழி கிடைக்குன்னு ஒருத்தர் நம்புறாங்க ஆண்டவரை, அதுதானே நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். எதுவுமே வாய்ப்பே இல்லாமல் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிங்க, தேவன் நமக்கு அவர் வழியை திறப்பார் நம்புகிறோம். அதனால தான் சொல்கிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நன்மையே வராவிட்டாலும் பரவாயில்லை, ராஜபோஜனமே எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தவறானது செய்ய மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாதது செய்ய மாட்டேன் என்கிற இடத்துல தானியேல் தீர்மானம் பண்ணி இருந்தான்னா அதை கர்த்தர் கவனித்தார் அப்படின்றத பார்க்குறோம். மாணவர்களே, ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. உலகம் சொல்லும், நீ ஒதுங்கி நிற்காத, உலகத்தோடு போயிரு, ஊர் ஓடும்போது நடுவில் ஓடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை அப்படி ஓடுறது இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி போக முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு வரும்போது ஒதுங்கி தான் நிற்பான் தேவ பிள்ளை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாம்பு சாப்பிட்ற ஊரில் நடுக்கண்டம் எனக்கு தானே பிடிவாதம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பே சாப்பிடாத ஆள் நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? சொல்கிறாங்க, பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனால் பாம்பு சாப்பிட்ற ஆளாக மாறிடணுமா, ஒயின் ஷாப்பாக்கு போனோம்னா உள்ளே நுழைஞ்சிடணுமா, குடிகாரன் கூட போனால் குடிகாரன் ஆயிடணுமா, பிட் பாக்கெட் அடிக்கிறவரை பார்த்தா அவங்க கூட சேர்ந்துடணுமா? இல்லை, அப்படி ஒரு தேவ பிள்ளை செய்ய மாட்டான். பச்சோந்தியை பற்றி நான் படித்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. சபைக்குள்ளேயும் இருப்பாங்க போல தெரியுது சில ஆட்கள். உங்கள சொல்லலை, பச்சோந்திக்கு அது நீ பார்த்துருக்கீங்களா? நாம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் வீடியோவில் பார்த்துருக்குறேன். அது போகும்போது அது போகும் பாதையில் என்னென்ன கலர்லாம் இருக்கோ அந்த கலராகவே மாறிடுது. ஒரு இடத்துல அந்த பச்சோந்தி ரொம்ப நேரம் இருந்துட்டுனா அதை பார்த்தோம்னா அங்கே இருக்கான்னு நமக்கே தெரியாது. இலையும் பூவும் இருக்கும் பகுதியில் போனால் அந்த பச்சோந்தியின் உடலில் இலை நிறமும் இருக்கிறது, அந்த பூ நிறமும் இருக்கிறது. அந்த பச்சோந்தியின் அடிப்பாகத்தில் நிறமிகள் இருக்கிறதா. இந்த எல்லா பச்சோந்திகளும் நிறம் மாறுவதில்லையா, குறிப்பிட்ட இனம்தான், அந்த வகைதான் நிறம் மாறுகிறதா. இந்த நிறம் மாறுகிற பச்சோந்தி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வர்றதாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது தன்னை மாற்றிக்கொண்டே போய்விடுகிறது. அந்த இடத்திற்கேற்றாற் போல அந்த பச்சோந்தி மாறிக்கொண்டே போகிறது. நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நாம் நிச்சயமாக நமக்கு தரப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை எந்த இடத்துக்கு போனாலும் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது. இடத்துக்கு தந்தாது போல என் குணாதிசயம் மாறுவதில்லை. என் தேவன் தந்த குணாதிசயம் நிரந்தரமாகவே எனக்குள்ள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கூடும் இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடங்களிலெல்லாம் நாம் நானாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய அவர்களாக நான் ஒருபோது மாறிவிடக் கூடாது. எல்லாரையும் நேசியுங்கள், எல்லாரோடும் சாப்பிடுங்கள், எல்லாரோடும் அன்பு கூறுங்கள், ஆனால் ஆண்டவர் சொன்னதின்படி வாழுங்கள். ஆமென். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற இடத்துல நீங்கள் இருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் செய்த இரண்டாவது தீர்மானம் என்ன தெரியுமா? தேவனோடு நேரம் செலவு செய்வதில் தீர்மானம் உள்ளவனாக இருந்தான். இவன் தீர்மானம் செய்தான்னு பைபிளில் எழுதப்படாட்டாலும் அவன் தீர்மானம் பண்ணினது அவன் செய்த கிரியைகளில் வெளிப்படுகிறது. தானியேல் அவன் ஜெபம் பண்ணுறது எப்படின்னா, வழக்கமாக ஜெபம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. மாறலை, வழக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான், தினமும் ஜெபித்திருக்கிறான். அப்புறம் 3 வேளையும் ஜெபம் பண்ணியிருக்கிறான், 3 நேரமும் ஜெபம் பண்ணியிருக்கிறான். பைபிளில் படிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வழக்கம் போல தானியேல் ஜெபம் பண்ணியிருக்கிறான். 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் படிக்கும்போது தன்னுடைய சிநேகிதரோடு தோழரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறான். ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் தேடுவதற்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதையெல்லாம் போய் தன் சிநேகிதர்கிட்ட பகிர்ந்து கொண்டான். அவங்ககிட்ட சொல்லி சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறான். ஜெபம் பண்ணுவதற்கான ஒரு தீர்மானம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நீங்கள் தனி ஜெபமும் குடும்ப ஜெபமும் ரொம்ப அவசியம் தேவை. நீங்கள் யாரெல்லாம் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்கல, நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. தனியாக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? இது இல்லை அப்படின்னா இந்த 2025 நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் வெளிச்சம் வரும், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரும், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். இந்த 2 செய்யுங்க. உங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்களை பார்த்து நான் கேட்குறேன், திருமணமான சகோதரர்களே, குடும்ப தலைவர்களே, அந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் தான் நடத்தணும்.
நீங்கள் தான் நடத்தணும். சகோதரிமார்கள் உங்களை போட்டு வம்புக்கு இழுக்கப்படாது. ஏங்க வாங்க, ஏங்க வாங்க, ஏங்க வாங்க, இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு அப்பா ஸ்தானத்தில், தகப்பன் ஸ்தானத்தில் அந்த குடும்ப தலைவர் இருந்து எல்லாரும் வாங்கன்னா அந்த சவுண்டுக்கு மதிப்பு இருக்குது. அல்லேலூயா. வீடுகள் அம்மா கூப்பிட்டா பிள்ளைகள் வரவா செய்யுது, அப்பா கூப்பிட்டா வருது இல்லை. அவன் அப்பா நின்று ஒரு குடும்ப ஜபத்தை நடத்தினாருன்னா அந்த குடும்ப ஜபம் எவ்வளோ மகிமையானதாக இருக்கும் தெரியுமா? அந்த அப்பா அதில் உட்காந்து வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அந்த அப்பா ஒரு வசனத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அவர் வாசித்து இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கு அப்பா சொன்னாருன்னா அதில் நடக்குமா பாஸ்டர்? நடக்கும். பிரைஸ் தி லார்ட். குடும்ப தலைவர்களே, நீங்கள் குடும்ப ஜபத்தை நடத்துகிறவர்களாக இருங்கள். சகோதரிகளே, ஒருவேளை அவர் வெளியூருக்கு போயிருந்தால் அல்லது தாமதமானால் சகோதரிகள் அந்த ஜபத்தை நீங்கள் ஆரம்பிங்க, நடத்துங்க. அப்பாவட்டம்னு சொல்லுங்க, பிள்ளைகள் தூங்கிடும். குடும்ப ஜபம் அவசியமானதும் கூட, அதை சரியாகவும் நடத்த வேண்டும். குடும்ப ஜபத்தை அவசியமாக செய்யுங்க, சரியாக செய்யுங்கள். ஏன் சில வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கலை அப்படின்னா, குடும்ப ஜபமாக இல்லை, அது எழுப்புதல் ஜபமாக இருக்குது. குடும்ப ஜபம் எழுப்புதல் ஜபமாக இருக்குது. குடும்ப ஜபம் எப்படி செய்கிறது அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் ஜபம் பண்ணிங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யாது, வராது. குடும்ப ஜபம் ஒரு பாட்டு, ஒரு வேத பகுதி, ஒரு ஜபம், அல்லேலூயா, முடிச்சிடணும். மிஞ்சி போனால் 1/4 மணி நேரம் ஒரு குடும்ப ஜபம் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் அப்போ தான் ஹரியானாவுக்காக சோத்திர ஆண்டவர், அம்பாலாவுக்கு சோத்திர ஆண்டவர்ன்னு நீங்கள் பஞ்சாபுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவன் தூங்கிடுவான். சிலருக்கு போர் அடிக்கி ஜபம். சிலர் சொல்கிறான், அப்பா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ண வேண்டாம், ஏன்னா அம்மா இழுத்துருவாங்க அப்படின்றான். அம்மாவை பற்றி நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்பா ஜெபம் தான் சுருக்கமாக இருக்குது, அதனால் அப்பாவை தான் ஜெபம் பண்ண சொல்கிறான் பையன். ஆக இப்படி ஜபங்கள் பிள்ளைகளுக்கு போர் அடிக்காமல், நீங்கள் தனியாக வேணா எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, தனியாக நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் குடும்ப ஜபம் கொஞ்சம் நேரமாக இருக்கட்டும். வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி பிள்ளைகளை சீக்கிரம் படுக்க வைங்க. சில நேரத்தில் குடும்ப ஜபம் ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு, அது அரை தூக்கத்தில் இருக்கும். உறக்கம் தெளிவும் உற்சாகம் கொள்வோம் பாடி தான் ஆட்களை கலப்ப வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் குடும்ப ஜபத்தை முன்னாடி முடிச்சுட்டு அப்புறமா கூட சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் கண்ணை கட்டிடும், குடும்ப ஜபம் முடிஞ்சிடும். குடும்ப ஜபம் ஆரம்பிக்கும் போது கவனம் பாருங்க, சாத்தான் குடும்ப ஜபத்தை நடத்த விடாத அளவுக்கு அப்போ தான் எதையாவது வம்புக்கு இழுப்பான். கடைசியில் நீ போன்னு கடைசியில் ஆளாளுக்கு போய் படுத்துடுறது. நிறைய வீட்டில் குடும்ப ஜபம் நடக்காதனா கடைசி நேரத்தில், ஏங்க நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணுமுங்க அந்த மளிகை அப்படின்னு ஆரம்பித்தா கடைசியில் என்ன சம்பளம் தரல, காசு தரலன்னா இதே பொழப்பு, உனக்கு ஓயாமல் காசுன்னு கேட்டே கிடக்கிற, இதே பொழப்பா போச்சுன்னா போதும். ஆமாம், உங்களுக்கு இதே வேலை பாங்க, முடிஞ்சு போச்சா? இந்த 2 சொல்லும், உங்கள் 2க்கு இதே பொழப்பு, சண்டை போடுங்க, நாங்கள் போய் படுக்க போங்க. குடும்ப ஜபம் தான். குடும்ப ஜபம் தவறாமல் செய்யுங்கள். குடும்ப ஜபத்தை சரியாக செய்யுங்கள். குடும்ப ஜபத்தை விருப்பத்தோடு செய்யுங்கள். குடும்ப ஜபத்துக்கு தடை வராமல் செய்யுங்க. தடை வரும், அது வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பட்டுச்சலை வாங்கி தர சொல்லிட்டா அவர் வாங்கி தர்ற வரைக்கும் எவ்வளோ கவனமாக இருக்கீங்க. சண்டை வந்துட்டா கிடைக்காம போயிருமோன்னு பொறுமையாக போறீங்கல்ல. ஹலோ, 3000 பட்டுச்சேலைக்காக பொறுமை காக்கிற நீங்கள் குடும்ப ஜபத்துக்காக ஏன் பொறுமை காக்கக்கூடாது? சில நேரங்களில் சில காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக பிரைஸில் நல்லா கவனிங்க, அதுலலாம் விவரம் இருக்குது. அம்மாவுக்கு ஒரு 2000 கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அம்மா கொடுக்குற வரைக்குமா அது வாயை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். எதையாவது பேசி தொலைச்சோம்னா அம்மா கொடுக்க மாட்டார். வம்பிழுத்திடப்படாது. அப்போ காரியம் நடக்கிறதுக்காக கவனமாக இருக்கிற சகோதரிகளை குடும்ப ஜபம் நடக்கிறதுக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்து இந்த ஜபத்தை முடிங்க. அதுக்காக ஜபத்தை முடிச்சு சண்டை போட்டுடலாமான்னு சண்டை அப்படின்னு போடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். குடும்ப ஜபம் பண்ணுவதற்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை. அந்த கணவருடைய ஒத்துழைப்பு, அந்த மனைவி ஒத்துழைப்பு, அந்த பிள்ளைகள் ஒத்துழைப்பு மிக அவசியமாக தேவைப்படுது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பது மிக ஆசீர்வாதமான ஒன்று. அல்லேலூயா. நீங்கள் வட்டமாக உட்கார்ந்து எல்லாரும் ஒருத்தர் கைப்பிடிச்சி அந்த குடும்பமாக எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ மகிமையாக இருக்குன்னு தெரியுமா? அதை செய்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தரை உயர்த்துங்க. தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஜெபியுங்கள். தானியேல் தனியாகவும் ஜெபித்தான், தன் சிநேகிதரோடும் ஜெபித்தான். குடும்பம் இருந்திருந்தால் குடும்பத்தோடு அவன் ஜெபித்திருப்பான். அடிமையாய் வந்த இடத்தில் அவனுக்கு இருந்த நண்பர்களோடு ஜெபம் பண்ணினான் பார்க்கிறோம். 3 வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்படி தீர்மானம் பண்ணினான். தானியேல் வாழ்வில் உண்மையாக இருக்கும்படி தீர்மானம் பண்ணினான். அங்கே அவன்கிட்ட இருந்த பெரிய தப்பு என்னன்னா, உண்மையாக இருக்கிறது தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டாங்க. ரொம்ப உண்மையாக இருக்கிறான், இவனை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவனை குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சாலும் கூட அவன்கிட்ட குற்றம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் தானியேல் எப்படி உண்மையாக இருக்க முடிந்தது? நீங்களும் நான் உண்மையாக இருக்க பிரயாசப்படுகிறோமா? 100% உண்மையாக இருக்கிறோமா? இல்லை, அதற்காக அந்த பிரயாசப்பட்டு 100% உண்மையாக இருக்க பிரயாசப்படுகிறோமான்றதை நாம் பார்க்க வேண்டும். உயர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரால் உண்மையாக இருக்க முடியுமா? தானியேல் ராஜாவுக்கு அடுத்து 3 பிரதானிகளில் இவன் தான் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறான், சிறந்த பிரதானியாக இருக்கிறான். உயர்ந்த பொறுப்பில் உண்மையாக இருப்பது கஷ்டம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஒரு அதிகாரியாக இருந்து உண்மையாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். பல இடத்துல சொல்கிறாங்க, நான் இந்த வியாபாரத்தில் என்னால் உண்மையாக இருக்க முடியாது, இந்த தொழிலில் உண்மையாக இருக்க முடியாது, எனக்கு இருக்கிற இந்த அரசாங்க அலுவலகத்தில் என்னால் உண்மையாக இருக்க முடியாது, ஏனென்றால் நான் இருக்கிற இடம் அப்படி, நான் இருக்கிற பொசிஷனில் உண்மையாக இருக்க முடியாதுன்னு பலரும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எந்த இடத்துல உண்மையாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு தானியேல் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. அவரை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் வேற மாதிரி தான். ஆனால் தானியேல் அவங்க நடுவில் உண்மையாக இருந்திருக்கிறான் அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டியது. நம்மாலும் உண்மையாக இருக்க முடியும் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி என்று பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் கோணலான மாறுபாடான சந்ததி இருக்கிறது. அதன் நடுவில் நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த காலையில் நம்மளை சுற்றி அப்படி மக்கள் இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் நாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையில் தானியேல் அவன் தீர்மானம் எடுத்தான்? இல்லை, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் எடுத்தான, உண்மையாக இருக்கும்படி தீர்மானம் எடுத்தானே. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனோடு நேரம் செலவு செய்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தானே. இதெல்லாம் அவனால் முடியுமா? இல்லை, ஸ்தோத்திரம். உண்மையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தால் டைமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, நேரமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரின்னா அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள ஆட்கள் பார்க்க வருவாங்க, அவங்க போய் ஆட்களை பார்க்கணும், ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. பெரிய அதிகாரிகள். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தானியேலுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் அவனுக்கு ஆண்டவர்கிட்ட உட்கார்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க உண்மையாக சொல்கிறாங்களான்னு தெரியாது. நேரம் நாம எடுத்துக்கொள்வது தான். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதுக்கு நேரம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே நேரம் எடுத்துக்கிறோம், எல்லா இடத்துக்கும் நேரம் எடுத்து கடைசியில் நேரம் இல்லைன்னு சொல்கிறது எதுன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு. சிலர்கிட்ட கேட்டால் சர்ச்சுக்கு ஏன் வரல? நேரமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் சொல்கிற, உனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லை பாரு. அவர் இல்லை, நம்ம சொன்னால் அவரும் சொல்லுவார்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை சந்திக்க நீ வர்றதுக்கு உனக்கு நேரம் இல்லைன்னா உன்னையை சந்திக்க நான் எப்படி வருவேன்? ஜெபிக்க நேரமே இல்லை அப்படின்ற ஆளுக்கு எப்படி கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார்? இல்லை. உங்கள் வீட்டுக்கு இயேசு வராரு, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நேரமே, உங்களை பார்க்க நேரமே. அவர் அவமானப்படுத்துறதான்னு அர்த்தம். ஜெபம் என்பது நாமும் தேவனும் சந்திக்கிற நேரம். ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொன்னால் ஆண்டவர் அவமானப்படுத்துறதா இல்லையா? ஆமாம். எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்றவன் ஆண்டவர் அவமானப்படுத்துகிறான். வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்றவன் ஆண்டவர் அவமானப்படுத்துகிறான். ஏன்னா மற்றதுக்குலாம் நண்பர்களோடு அரட்டை அடிக்க நேரம் இருக்குது, பக்கத்து வீட்டு முனியமக்காவோட பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேச மட்டும் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னா கர்த்தரை அவமானப்படுத்தணும்ல. அவர் நம்ம கூட பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அத்தை மாமாலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் சந்தைக்கு போகிறேன், காய்கறி வாங்குறேன், வீட்டுக்காரரை கவனிக்கிறேன், பிள்ளையை கவனிக்கிறேன், வேலை பழு நிறையா இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியலன்னு நீங்கள் ஒருவேளை உண்மையாக பிஸியான ஆளாக கூட இருக்கலாம். ஆனால்
அதை காரணம் காட்டி நான் ஆண்டவரை சந்திக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே கர்த்தரை நாம் அவமானப்படுத்துவதாக அர்த்தம். ஒரு நாள் அப்படி செய்து விடாதிருங்கள். ஆண்டவருக்குரிய நேரத்தை நீங்கள் ஒருபோதும் எடுத்துடாதீங்க. கர்த்தருக்கு நேரம் கொடுங்கள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையில் அவன் செய்தான், இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. அவன் இஸ்ரவேலிலே அவனுக்கு நிறைய ஆலயம், நியாயப்பிரமாணம், தேவனுடைய பிள்ளைகள், சுதந்திரமான வாழ்க்கை, சாதகமான சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அங்கே அவன் செய்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் இங்கே அடிமைப்பட்டு வந்த இடத்திலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் பாவம் நிறைந்த அந்நிய ஜனங்கள் மத்தியில், அடிமைத்தனத்தின் மத்தியில், சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கூட அவன் தேவனுக்காக உண்மையாக இருந்திருந்தான். அவனை பாராட்ட தான் செய்யணும். ரெண்டாவது, அவன் எதன் மத்தியில் அவன் ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்தான்னா, இந்த தானியேல் அவனை சுத்தமாக மாற்ற முயற்சி பண்ணிட்டாங்க. அவனை பாபிலோனிய கலாச்சாரத்துக்கு நேராக மாற்றிட்டாங்க. அவன் பேரை மாற்றிட்டாங்க. அவனுக்கு பாபிலோனிய பாஷைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அன்பானவர்களே, பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய வழிபாடுகள், இது எல்லாமே தானியேலுக்குள்ள புகுத்தப்பட்டது, கட்டாயமாக செய்ய வைக்கப்பட்டது. அவனுடைய பேர் தானியேல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் என் நியாயாதிபதி. பெல்தசாஸ்தர் அப்படின்னு அவனுக்கு பேர் மாற்றிட்டாங்க. பேலின் பொக்கிஷம் அதுக்கு பேர். பாபிலோனிய தெய்வத்தின் பொக்கிஷம்னு தானியேலுக்கு பேரை மாற்றிட்டாங்க. தானியேலுடைய தேவன் என் நியாயாதிபதி என்ற தானியேலின் பேரை மாற்றி பேலின் பொக்கிஷம்னு அந்நிய தேவர்களின் பேரை வச்சாலும் மனசை அவங்களால மாற்ற முடியல. தானியேலின் பேரை மாற்றினாங்களே ஒழிய தானியேலின் வாழ்க்கையை மனசை மாற்ற முடியல. அவன் இன்னும் கர்த்தருடைய பிள்ளையாகத்தான் இருந்தான். எவ்வளவோ அவனை மாற்றி பார்த்தாங்க. இவ்வளவு சூழ்நிலையிலையும் தானியேல் தீர்மானமாக இருந்தான்னா அவனை பாராட்டத்தான் செய்யணும். அல்லேலூயா. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது, எதன் மத்தியில் அவன் தீர்மானம் எடுத்து வாழ்ந்தான் அப்படின்னா, அவனை சுற்றி இருந்த இஸ்ரவேலிலிருந்து வந்த எல்லாரும் உட்கார்ந்து ராஜபோஜனம் சாப்பிட்றாங்க. தானியேல் மட்டும், அவனுடைய நண்பர்கள் மட்டும் அவங்க காய்கறி சாப்பாடு சாப்பிட்றாங்க. நல்லா கவனிங்க. சாப்பாடு நம்மளை ஈர்க்குமா? சாப்பாடு ஈர்க்குமா? ஈர்க்கும். சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா? அது எப்படிங்க பிடிக்காமல் இருக்கும்? இல்லை, ரோட்டில் போகும்போது நீங்கள் பார்த்தா கடக்கு கடக்குன்னு அடிப்பாங்க. தோசைக்கல்லில் அடித்த உடனே அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு பார்வை, சைடு பார்வை. இல்லை, ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு 10 பேர் இன்னும் தோசைக்கல்லே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பரட்டுறது, அப்படி உருட்டுறது, எல்லாம் பார்த்துட்டு விட்டா அப்படியே போய் சாப்பிட்ருவான் போல். சாப்பாடு இழுக்குதுங்க. இந்த புரட்டான உடனே அப்படி ஒரு எச்சு ஊறுது இல்லை, சால்னாவில் புரட்டி எடுத்து வாழைப்பழ புரட்ட, வாழை இலை புரட்டான்னு வேறு சொல்கிறான்னா, அப்படி பஞ்சு போல் கொடுக்குற மாதிரி. என்ன பாஸ்டர் 11:30 மணிக்கெல்லாம் அப்படி பேசுறீங்களே காலையில்? தானியேல் டேபிளில் பக்கத்தில் ஒருத்தன் எலும்பை கடிச்சு இழுக்காங்க, நாட்டுக்கோழியை பண்ணி தொடையெடுத்து கடிக்காங்க. ஹலோ, பெரிய பெரிய கறியாக சாப்பிட்றோம், ராஜ போஜனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல உட்காந்து தானியேல் பாவக்காய் கூட்டும் அரைக்கீரையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முடியுமாங்க? ஹலோ, சும்மாவே நான் அடிக்கடி சொல்வேன், ஃபாஸ்டிங்னு சொன்னால் தான் 4 மணிக்கே பசிக்குதேன்னு. தீர்மானம் எடுத்த அன்னைக்கு தான் அங்கே ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்படி கம்மா அடிக்கும் சொல்லுவாங்க கவார்னு. ஃபாஸ்டிங் அன்னைக்கு மூணாவது வீட்டில் பாயாக்கா சூப்பராக பிரியாணி செய்வாங்க. ஃபாஸ்டிங் அன்னைக்கு அப்படியே போய் என்னக்கான்னு கேட்டலாமான்னு தோணும், மாமி என்னாச்சு அப்படின்னு. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், தானியேலுக்கு தனியாக அவன் மட்டும்னா ஓகே, இந்த கும்பலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ராஜபோஜனம் வேண்டாம்னு, அதுவும் யாரும் இல்லை, இவன் கூட வந்த யூதர்கள் தான். அவங்கெல்லாம் அப்படி செய்யும்போது இவனால் எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா, இத்தனை சோதனைகளையும் ஒருத்தன் இருக்க முடியும்னா, தேவ பிள்ளைகளை உங்களை சுற்றி சுற்றி அவங்க எப்படி இல்லாமல் இருப்பாங்க. நாம் எடுத்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். அவங்க கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, யாருனாலும் எப்படி வேணாலும் இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உண்மையாக இருந்துருங்க. அந்த ராஜா போஜனத்தில் மதுபானம் இருந்துச்சு, அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான்.
அவன் கூட வந்து இஸ்ரவேல் தேசத்தில் தானியேல் பக்கத்து வீட்டுக்காரனா கூட வந்திருக்கும். இஸ்ரவேலில் அவன் கூட ஒன்றா பழகினவனா கூட வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்தவொடனே பாட்டிலோடு குடிக்கான், முழு பாட்டிலையும் குடிக்கான். தானியேல் அதை பற்றிலாம் கவலைப்படலை. இல்லை, நான் நினைக்கிறேன் தானியேலினுடைய தீர்மானம், அந்த அசைவ உணவுகள் இவனை ஒன்றுமே பாதிக்கலை, இழுக்கலை, அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அதை அவன் சலனமே அடையலை. அதில் ஐயோ நம்மளால் கிடைக்கலையே நினைக்கவே இல்லை, தூக்கி எறிஞ்சிட்டு நிற்கிறானே. அந்த ஒரு போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில் அவன் நின்று தான் பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் வந்து சுற்றி நிற்கிற கூட்டம், ஒரு கூட்டம் இவனை எப்பவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. இவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், குற்றம் கண்டுபிடிக்கும் ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் இவன் தீர்மானத்தோடு வாழ்ந்துருக்கிறான். அதை நீங்கள் கவனிக்கணும். நம்மளையும் ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பிளான் பண்ணிகிட்டே இருக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம். அதன் மத்தியில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் சட்டம் இருந்தாலும் அவன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். என்ன சட்டம்னா, ஜெபிக்கவே கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. நமக்கு சட்டம் இல்லாமலே, இல்லைன்னா சட்டம் இருந்தால் அதை காரணம் காட்டிடுவோம். பாஸ்டர் நான் என்ன செய்வேன், சட்டம் போட்டாங்க, சட்டத்தை சொல்லி தப்பிச்சிடுவோம்ல. மு.க. ஸ்டாலின் சட்டம் போட்டிருக்காரு, மோடி போட்டிருக்காரு. அப்படி சட்டம் போட்டால் சட்டத்தை காமிச்சிக்கிட்டு, பாஸ்டர் மோடி சொல்லிட்டா நம்ம சர்ச்சுக்கே போகக்கூடாதான், போனால் 3 நாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வருவீங்களா சர்ச்சுக்கு? சவுண்டக்கான பற்றிலாம் அல்லேலூயா. ஒருவேளை அப்படி நடந்தா, ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண போனால் 3 வருஷம் சிறை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் வாங்க, நானும் வரோம், எல்லாரும் சிறைக்கு போய் அங்கே சர்ச்சை நடத்துவோம். அவ்வளோதானே? அல்லேலூயா. நீங்கள் சோறுலாம் போட்டு தாளிக்கலாம் வேண்டாம், அங்கே தந்துடுவாங்க சாப்பாடு. பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம். அவ்வளோ பேரும் வாங்க, ஜெயிலுக்கு போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு 3 ஃபுல்லாக ப்ரேயர் தான். அல்லேலூயா. நல்லா சொல்கிறேன், நீங்கள் சட்டத்தை வச்சு, சட்டத்துக்கு பயந்து தீர்மானத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சட்டமே இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம், சட்டமே இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், விடாமல் கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அன்பான தேவனே, கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் இந்த தீர்மானத்தில் உறுதியாக நின்ற தானியேல் முடியும்னா நம்மளால் முடியும். ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்தான், உறுதியாக நின்னான். சொந்த தேசத்தில் மட்டுமல்ல, அந்நிய தேசத்திலும் கூட தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். தீர்மானம் எடுக்கலைன்னா நீங்கள் தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் கூட நிற்பார், உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் அவருடைய உதவி இருக்கும். நான் மாறணும்னு நினைக்காத ஒருவருக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாதுங்க. இதெல்லாம் நான் சரி பண்ண விரும்புகிறேன். இந்த 2025 என் வார்த்தையை குறைச்சிக்கிறேன், கோபத்தை குறைச்சிக்கிறேன், ஜெபத்தை அதிகமாக்குறேன், வேதத்தை படிக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்க விரும்புகிறேன்னு உங்கள் தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, கையை உயர்த்தி ஏசப்பா முகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவர்கிட்ட உங்கள் தீர்மானத்தை சொல்லுங்கள். ஒருவரும் கண் திறந்து பார்க்காமல் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் தீர்மானம் எடுங்க. நான் இப்படி செய்ய விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம் சித்தப்படி செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நம்முடைய தீர்மானத்தை தேவ சமூகத்தில் வைப்போமாக. நான் சொன்னபடி உங்கள் தீர்மானங்கள் எழுதுங்கள். உண்மையாக தீர்மானம் செய்த தானியேலுக்கு தேவன் மனித தயவு கொடுத்தார். ஆண்டவர் பிரதானின் கண்கள் தயவு கிடைக்க பண்ணினார். மற்ற வாலிபரிடத்திலிருந்து தானியேலை வித்தியாசப்படுத்தி 10 மடங்கு சமர்த்தனாக தேவன் அவனை நிறுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து அவனை காப்பாற்றினார். தேசத்தில் உயர்ந்த அதிகாரியாக வைத்தார். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா கூட சொல்லும்படியாக தேவன் தானியேலை உயர்த்தினார். தானியேல் தேவனுக்காக நின்றதனால் ராஜா சொல்லுகிறான், தானியேலின் தேவனே தேவன், அந்த தேவனை தவிர வேறு இல்லை என்று ராஜா அறிக்கையிடும்படியாக தானியேல் தீர்மானம் பண்ணினதனால் ராஜா சொன்னான். ஒரே ஒரு மனிதனுடைய தீர்மானம் தேசத்தையே மாற்றி இருக்கிறது. நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம் உண்மையாகவே வலிமையானதாக இருக்கும். நான் எடுக்கும் தீர்மானம் எனக்கு மட்டும் பயன்படும், அது மட்டுமல்ல, நான் எடுக்கும் தீர்மானம் என் குடும்பத்துக்கே பயன்படும், என் சபைக்கு பயன்படும், சமுதாயத்திற்கு பயன்படும்.
உண்மையாகவே நீங்கள் கட்டாயம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. அன்பானவர்களே, நான் தீர்மானம் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தானியேல்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வோம். நானும் தீர்மானம் எடுக்க நினைக்கிறேன், ஆனா சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சூழ்நிலையும் சாதகமா இல்லாத நேரத்தில் தானியேல் தீர்மானம் எடுத்து வாழ முடியும்னா நம்ம எல்லாராலும் முடியும். தேவ பிள்ளையே, நான் ஒருபோதும் ஆண்டவரை விட மாட்டேன். உலகத்தார் செய்யறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த உலகத்தார் செய்யறதெல்லாம் எது கர்த்தருக்கு பிரியமோ அதைத்தான் நான் செய்வேன். வசனத்துக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன். என் நண்பர்களே செய்தாலும் பரவாயில்ல, நான் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சபைக்குள்ள இன்னொரு விசுவாசி கூட அதை பண்ணிடலாம், ஆனா நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைய வயதிறந்து ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் மாற விரும்புகிறேன், என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்னை திருத்தி கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரை என்கிட்ட இருக்கக்கூடிய தப்பான காரியத்தை மாற்றிடுங்க. சில ஹேபிட்ஸ், மாற்ற வேண்டிய ஹேபிட்ஸ் மாற்றணும். இந்த வருஷத்தில் அதிகாலையில் எழும்பு ஜெபம் பண்ணுறதுக்கு, ஒருவேளை இதுவரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யாட்டா, ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு உங்கள் வருமானம் கொஞ்சம் வருமானம் கூட இருக்கலாம், அதில் கொஞ்சத்தை ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தீர்மானம் எடுக்கலாமா? இதுவரை காணிக்கை தசமபாகம் கொடுக்காம இருந்தா வசனத்தின்படி உண்மையாய் கொடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கலாமா? உங்களுக்கே தெரியும் நான் இந்த விஷயத்திலெல்லாம் குறைவா இருக்கிறேன்னு. இந்த வருஷத்துல இந்த குறை மாறும்படி தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எஸ் ஆண்டவரே, துதிக்கிறோம். இருக்கிற இடத்துல எழுமி நின்றால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கும் இடத்துல நீங்கள் எழுமி நின்று கை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. தீர்மானம் எடுப்பது என் வேலை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வது கர்த்தருடைய வேலை. ஆண்டவர் கிருபை செய்வார். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன்னு தீர்மானம் எடுங்க. ஏன்னா இயேசு சொல்ல சொல்லியிருக்கிறாரு. அவரை பற்றி சொல்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. உனக்காக மட்டும் அல்ல மகளே, உன் நண்பர்களுக்கெல்லாம் நான் தேவை. என்னை பற்றி உன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நரகத்துக்கு போகாமல் தேவ ராஜ்யம் போகணும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, இந்த காலவேளையில நீர் எங்களுக்கு தந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். தானியேலை போல தீர்மானம் எடுத்து அதில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். சகல தடைகளையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் என்ன தீர்மானம் எடுத்து எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் இந்த வருஷம் செய்யறதுக்கு கிருபை கொடு. பல காரணங்களை சொல்லி தப்பிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, நான் மற்றவர்களை பழி போடாம என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமாய் வாழ பண்ணும் ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆராதனைக்கு வராதவர்களை வரும் நாட்களில் தடையில்லாமல் கொண்டு வாரும் ஆண்டவரே. தொடர்ந்திருக்கிற கர்த்தருடைய பந்தியின் மேல் தேவ கிருபை இருந்து எல்லாருக்கும் அதை ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய கிருபை எல்லாரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.